தீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தில் பயணித்து வந்தவர். இப்பொழுது அதிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி தோழர் மகேந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறியதற்கு உண்டான காரணம், இல்லை வெளியேற்றப்பட்டதற்கு உண்டான காரணம், அந்த சூழலை உருவாக்குனதுக்கு காரணம் விரிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதே சிவப்பு துண்டோடு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்தது. சரி, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறிய நீங்கள் மார்க்சிய முழுமையாக கற்று தேர்ந்து நீங்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தாவேக்காவை நான் தேர்ந்தெடுத்ததற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்து நான் வேலை செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள், அது முற்றிலும் வெளியில் 3 ஆண்டுகள் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம், அறிவாளிகளை எல்லாம் திரட்டி ஒன்று நடத்தின, மது போதை ஒழிப்புக்கான ஒரு இயக்கம், அதே போல் குற்ற பரம்பரை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கான சில இயக்கம், போயர்களுடைய கொத்தடிமையை ஒழிக்கிறது, அப்புறம் தொட்டிய நாயக்கர் மக்கள், அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அப்படின்னு பல வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் வருது. அந்த தேர்தல் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுக்குது, யாருமே எதிர்பார்க்காத மாற்றம். ஆமாம், அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். யோசிக்கும்போது என்ன வருது அப்படின்னாக்க, ஒன்றும் இல்லாமல் 1,90,00,000 மக்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. வேட்பாளர் பேர் தெரியல, வாக்களிச்சிருக்காங்க. காசு பணம் கொடுக்கல, வாக்களிச்சிருக்காங்க. ரொம்ப வறுமையின் கோரப்பிடியில் இருக்கிறவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சில வசதி படைத்தவர்களும் நின்று வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்குற போது 5,000 ரூபாய், 10,000 ரூபாய் மூக்குத்தி அப்படின்னு 2 கட்சிகளும் மாறி மாறி கொடுத்த போது அவர்களை தமிழக மக்கள் தோற்கடித்து வேறொரு கட்சியை எப்படி இவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க. அந்த சிந்தனை எனக்குள் சில மாற்றங்களை உருவாக்கியது. இதுக்கெல்லாம் காரணமே அதான், எனக்குள் சில மாற்றங்களை உருவாக்கியது. காரணம் என்னன்னா, இந்த வழியில் நான் சிந்திச்சிருக்கேன். என்னுடைய கடந்த 15-20 ஆண்டு காலம் நான் எழுதிய கட்டுரைகள் தினமணியில் நிறைய வந்திருக்கு. அதே போல் நான் எழுதிய நூல்கள், இப்போ சமீப காலத்தில் தாமரையில் இருக்கும்போது நான் எழுதின தலையங்கங்கள், ஜனசக்தியில் எழுதின கட்டுரைகள், அப்புறம் இப்போ காலத்தின் விதைப்பு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிற 6 மாதமாக, அதில் எழுதின கட்டுரைகள், இதெல்லாம் விஜய் வெற்றி பெறுவதற்கு முன்பு என்னுடைய நடவடிக்கைகள். சரி, ஒரு சின்ன குறுக்கீடு. ஏன்னா நீங்கள் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவது அவ்வளோ எளிதில் இல்லை, நீண்ட போராட்டம். நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க நினைக்கிற தத்துவங்களை எளிய மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சியினுடையது. அந்த இதில் தான் இது பண்ணீங்க. இப்போ பணத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, வறுமையின் பிடியில் இருந்த மக்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த மாற்றத்தை நான் எனக்குள்ள ஒரு இதை கொண்டு வந்தது அப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் ஒரு உடனே இந்த மாற்றம் ஒரு சிந்தித்து போட்ட ஓட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிந்திக்காம எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க? இல்லை, ஒரு கவர்ச்சி, ஒரு திரை. நான் ஒரு என்ன கேட்குறாங்க, விஜய்ங்கிற ஒருத்தர் எந்த விதமான உங்களை மாதிரி ஒரு தமிழ்நாட்டினுடைய மக்கள் போராட்டங்களுக்காக போராட்ட களத்துக்கு வரல. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி எந்த குரலும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் சினிமாங்கிற ஒரு இது உச்ச நட்சத்திரம், அவரே அப்படி தான் சொன்னால், நான் உச்ச நட்சத்திரம் எல்லாத்தையும் உதறிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காகத்தானே இவ்வளோ ஓட்டு போட்டாங்க. அது சினிமா கவர்ச்சியா இல்லது அவர் வச்ச தத்துவத்தின் பேரால் ஓட்டு போட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது சினிமா அப்படிங்கிற பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர். அதுக்கு பிறகு பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. டி ராஜேந்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல் ரஜினிகாந்த் கடைசி நிமிடம் வரைக்கும் போகிறது மாதிரி போயிட்டு அவர் திரும்பி வந்திருக்கிறார். சிவாஜி வந்திருக்காரு. கமலஹாசன் என்கின்ற ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு நடிகர், அவருடைய நடிப்பை பற்றிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அவரெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்குள்ள கவர்ச்சியை நீங்கள் குறைந்த கவர்ச்சின்லாம் சொல்லிட முடியாது. கமலஹாசனுக்குள்ள கவர்ச்சியை குறைச்ச கவர்ச்சின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அது அவங்க எல்லாருக்கும் இல்லாத ஒன்று சினிமா கவர்ச்சின்னாக்க, அது எப்படி இன்றைய முதலமைச்சருக்கு வந்ததுங்கிறது ஒரு கேள்வி. அவங்களுக்கு இல்லாமல் எப்படி இது வந்ததுங்கிறது.
இது வந்து என்ன காரணம்னா, இவங்க சினிமா, கவர்ச்சி என்ற ஒரு நிலையில் மட்டுமே வைத்து பார்க்குறாங்க. நான் அதை தாண்டி யோசிக்கிறேன். அதை தாண்டி எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்முடைய சமூகம் மாறிவிட்டது. அந்த மாறுதல் யாருக்குமே தெரியல. அந்த மாற்றத்துக்கு மிக அடிப்படையான காரணம் வந்து சமூக இணையதளம் தான். இன்னைக்கு வந்து இணையதளம் என்பது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுக்குது. நான் சில நேரங்களில் சொல்கிறது கூட என்னன்னு கேட்டிங்கனாக்க, இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலரால் அது புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நான் சொல்லி தான் தீரணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதற்கு முன்பு இருந்த அரசியல் என்பது இன்டர்நெட் வர்றதுக்கு முந்தி, இன்னைக்கு வந்து இன்டர்நெட் என்பது உலக அறிவை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு வளர்ந்துவிட்ட ஒரு நிலை. ஆரம்பத்தில் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் வந்து அந்த சமூகத்தை வந்து ரூல்ஸ் பேஸ்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விதிகளால் உருவாக்கப்படுற சமூகம் அது. இப்போ உதாரணமாக தந்தை பெரியார் என்கின்ற அந்த சித்தாந்தம், அந்த கருத்தோட்டத்தை பின்பற்றுகிறவர்கள், அம்பேத்கர் பின்பற்றுகிறவர்கள், காந்தியை பின்பற்றுகிறவர்கள், கம்யூனிஸ்டை பின்பற்றுகிறவர்கள், இது எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூல் பேஸ்ட் சொசைட்டியாக இருக்குது. அவங்களுடைய பங்களிப்பு ஒரு காலத்தில் இருந்ததை நான் மறுக்கலை. ஆழமான பங்களிப்பு சமூக மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. ஆனால் அது மாறி இன்னைக்கு இருக்கிறது இருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சமூகம் என்பது உலக அளவில் பேசக்கூடிய ஒன்று, டேட்டா பேஸ்ட் சொசைட்டி. கம்ப்யூட்டரே எப்படி வந்துருச்சுனாக்க, ரூல் பேஸ்டு கம்ப்யூட்டிங், டேட்டா பேஸ்டு கம்ப்யூட்டிங்னு கம்ப்யூட்டரே இப்போ வளர்ந்துருச்சு. இப்போ வந்து டேட்டா பேஸ்டு கம்ப்யூட்டிங்கில் என்னன்னாக்க, அது வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சு பார்க்குது. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னாக்கா, திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எந்த அளவில் வந்து அது வந்து ஒரு சமூக நீதிக்காக நின்றுருக்கு, அதனுடைய கடந்த கால வரலாற்றில் எப்படி நின்றுருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குது. ஆனால் சமூக நீதி என்ற பெயரில் அதில் சேர்ந்தவர்கள் அரசு பணத்தை எப்படியெல்லாம் எடுத்தாங்க, எவ்வளவு பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் இணைச்சி பார்க்குது. அதே போல் ஏடிஎம்கே அப்படிங்கிறது எம்ஜிஆர், அதே போல் ஜெயலலிதா அப்படிங்கிறவங்களையும் பார்க்குது. ஆனால் அதுக்குள்ளுக்கு அந்த போர்வையில் நடந்த ஊழல், லஞ்சம், போக்குவரத்து, இது எல்லாவற்றையும் இணைச்சி பார்க்குது. இதை என்ன நம்ம சொல்கிறோம்னாக்கா, இதை வந்து டேட்டா பேஸ்டு பாலிட்டிக்ஸ், தரவுகளை அடிப்படையாக கொண்ட அரசியல், ரூல் பேஸ்டு பாலிட்டிக்ஸ். ஒரு தலைவர் அப்படின்னாக்கா அதுக்காக கட்டுப்பட்டு செய்கிற தப்பெல்லாம் மறந்துடுறது. ஸ்டாலின் ரொம்ப உயர்ந்தவர், அவர் நல்லவர், ஆனால் கீழே இருக்கிறவன் பல கோடி அடிக்கிறான்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு அதோட சகிச்சுட்டு போகிறது. ஆனால் டேட்டா பேஸ்டு சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னாக்க, அதை வந்து அது ஏற்றுக்கிறது இல்லை. டேட்டா பேஸ்டு சொசைட்டி, தரவுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் வந்து யோசிக்குது. இந்த ஊரில் இந்த மந்திரி இருக்காரு, இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தரவு அவன்கிட்ட இருக்குது. அப்புறம் ஏன் இவனை விட்டு வைக்கணும், தூக்குடா அவனை அப்படின்னு நினைக்குது. சரி, இல்லை, நல்லா விளக்கணும், நல்லா சொன்னீங்க. இதே மாதிரி தான் 2014 நரேந்திர மோடி வந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது இந்த சோசியல் மீடியாவை வந்து திறம்பட கையாண்டு குஜராத்தினுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சி இந்தியா முழுக்க வளரணும்னா அதுக்கு வந்து நரேந்திர மோடி தான் சிறந்த ஒரு சாய்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியாவில் வந்து கட்டமைத்து அதை மக்களை நம்ப வைத்ததற்கு பிறகு தான் 2014 நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்தாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் வந்து இது பண்ணுறார். அதே மாதிரியான ஒரு இதை வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து 2026 கையாண்டு சோசியல் மீடியாவை திறம்பட, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது இணையதளத்தினுடைய உலகம், இது அதை கையாண்டு வெற்றி பெற்றுட்டாரா? நான் கேட்குறேன், இன்னைக்கு இணையதளங்களை அல்லது சோஷியல் மீடியாவை பயன்படுத்தாத அரசியல் கட்சி யார் இருக்கா? எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. மோடி பயன்படுத்தினாருங்கிறது மட்டுமில்லை, காங்கிரஸும் பயன்படுத்தினது. அன்னைக்கு வந்து மோடி வந்து பிஜேபி வந்து நல்ல திறம்பட சரியாக கையாண்டாங்க இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்தது மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட கம்பெனிகிட்டேயே பிரசாந்த் கிஷோர் மாதிரி இன்னும் பல பேர்கிட்ட கம்பெனிகள்கிட்டே கொடுத்து மக்கள் அரசியல் கட்சி அதனுடைய செயல்பாடுகள் எதையும் நம்பாமல், அந்த கட்சியுடைய அனுபவம் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பார்ட்டி மெம்பர்ஸ், அது எல்லாத்தையும் முற்றிலும் புறக்கணிச்சுட்டு இந்த மாதிரியான மேஜிக் மேன் அவங்கெல்லாம்
இன்னும் சொல்ல போனீங்கன்னா வாடகை தாயின்னு சொல்லிட்டு நம்ம ரவி பெர்னாடு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள கொண்டு வந்து வச்சு அவர்களை கருக்குள்ள வச்சு அவங்கள்ட்டேருந்து பிள்ளைய பெற்று இதுதான் குழந்தை அப்படின்னு காட்டுறது மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் போச்சு. எல்லாருமே செஞ்சாங்க. ஆனால் எல்லாரும் செஞ்சாலும் திமுக இந்த காலத்தில் ரீல்ஸை பயன்படுத்தாமல் இல்லை. அவங்களுடைய விளம்பரத்துக்கு அவங்க செஞ்ச செலவு போல வேற யாரும் செய்யலை. அவ்வளவு செஞ்சாங்க. கட்டாயம் இவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறத ஒரு 5 நொடிகள் 10 நொடிகளுக்கு ஒரு முறை பார்வையாளர்களுடைய மனதில் சமூக வலைதளங்களின் மூலம் தலைவர் ஸ்டாலின் பதிய வைக்கப்பட்டார். அந்த அளவுக்கு இது நடக்கல. ஆனாலும் வெற்றி பெற்றது. என்ன காரணம் அப்படின்னாக்க, அதுதான் சமூகத்தின் அடித்தளம். அந்த சமூகத்தின் அடித்தளம் பழைய காலங்களில் அது அப்படியே துண்டு துண்டாக இருந்தது. இன்னைக்கு அது கனெக்ட் ஆகிருக்கு. எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள், நான் ரொம்ப கேள்விப்பட்டு இந்த முடிவுக்கு வர்றதுக்கெலாம் நிறைய ஆய்வு செஞ்சு தான் நான் முடிவுக்கு வந்தேன். லண்டனில் இருக்கவன், அமெரிக்காவில் இருக்கிறவன் அத்தனை பேரும் 50,000 1,00,000 ரூபா செலவு பண்ணிட்டு ஓட்டு போட்டு போயிருக்காங்க. இவங்க 5,000 10,000 கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்க. அவ்வளோ தூரத்தில் இருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய நம்முடைய ஐடி பீப்புள் நிறைய செலவு பண்ணிட்டு அவங்க போடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் நான் ஒரு சின்ன ஆய்வு பண்ணி அவர்களோடு நான் உரையாடுகிற போது எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னாக்க, இன்றைய மாற்றத்தை சமூக இணையதளங்களில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் அறிவாளிகள், அந்த அறிவாளிகளுடைய அந்த உணர்வும், மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இன்றைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கனெக்ஷன், அது கனெக்ட் ஆயிடுச்சு. எப்படி 2 உயர் கனெக்ட் ஆனதுக்கு கூட ஒரு லைட் எரியுதோ, அதே போல் அது 2ம் கனெக்ட் ஆகி இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாற்றங்களுக்கான மிக முக்கியமான காரணத்தை சினிமான்னு கொச்சைப்படுத்துறதையோ அல்லது ரீல்ஸ் மூலம் போட்டு தான் செஞ்சாங்கன்னு அதை கொஞ்சம் அதனுடைய மலினப்படுத்துறதையோ, அதே போல் ஏதோ பல ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதோ நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த முடிவுக்கு பிற்பாடு தான் அந்த கட்சியில் நான் சேர்ந்தேன். சரி, இப்போ நீங்கள் தொடக்கத்தில் ஒன்று சொன்னீங்க தோழர், இன்றைக்கி அரசியலை கம்ப்யூட்டர் டேட்டா பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி, முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் நல்லவர். ஆனால் அவருக்கு பின்னாடி கீழே இருக்கிறவங்க அமைச்சர்கள் சிலவர்கள்லாம் ஊழலில் இருக்கிறாங்க, சில தவறான வழியில் பணம் இது பண்ணுறாங்க. ஸ்டாலின் நல்லவர், இவங்க தான் இப்படி அப்படிலாம் இன்றைக்கி மக்கள் அதை பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி தான் விஜய் சொல்கிறாரு, நான் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். விஜய் நல்லவர், நாங்கள் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி இப்போ நேற்றைக்கு முன்தினம் அதிமுக இருந்த விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் தாவேக்கால சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க மேலே வழக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். குட்கா வழக்கு சிபிஐயில் இருக்குது. விஜய் நல்லவர், ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறவங்களும் இப்போ ஸ்டாலினை ஒப்பிடுற மாதிரியே விஜய் காலப்போக்கில் இந்த இளைய தலைமுறை ஒப்பிட மாட்டாங்களா? ரொம்ப நியாயமான கேள்வி. இந்த கேள்வி எனக்கும் இருக்குது. இதில் நம்ம இதை ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும். அதாவது என்னை போன்றவர்கள் அல்லது மார்க்சியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் நபர்களை விட அந்த சிஸ்டத்தை தான் யோசிப்பாங்க. அமைப்பு முறை, அந்த அமைப்பு முறை சைனா இருக்குது, சீனா இருக்குது, இது ரஷ்யா இருக்குது, அல்லது கியூபா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்க அந்த அமைப்பு முறை ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி வச்சுருக்குறாங்க? தவறு செய்யாத ஸ்ட்ரக்சரை வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நம்பிக்கை, யார் தமிழக முதல்வர் மீது எனக்கு இருக்கிற தனிப்பட்ட நம்பிக்கை என்ன அப்படின்னாக்க, நான் ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்யவும் அனுமதிக்க மாட்டேன். இது ஒரு குரல். நான் என்னை பொறுத்தவரையில் இந்தியாவில் இப்படி ஒரு குரலை நான் கேட்டதில்லை. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு குரலை முன் வச்சதில்லை. அந்த குரலை முன்வைத்து அதற்கான ஒரு கட்டுமானத்தை அவர் உருவாக்குறாரு. இந்த குரலை முன்வைத்து நான் தப்பு செய்ய மாட்டேன், யாரையும் தப்பு செய்ய விட மாட்டேன். இல்லை, அதோட நின்று தான் நான் அடுத்த கேள்வி இல்லை. அதில் என்ன சொல்லணும், தவறு செய்தவர்களையும் அந்த அரசாங்க பணத்தை தொட்டவர்களையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு தொடுறாங்க சொன்னது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வர்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை.
இப்போ விஜயபாஸ்கர் வர்றாரு, 2 விஜயபாஸ்கர், இன்னும் பல பேர் வர்றாங்க. அவங்க மேலே கடந்த காலத்தில் வழக்கு இருக்குது. என்னால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், கடந்த காலத்தில் அவர்கள் மீதான வழக்கை முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசு கட்டாயம் டிபெண்ட் பண்ணாது. அதுக்குரிய தண்டனையை அவர்கள் ஏற்றால் அந்த தண்டனையை இந்த கட்சியும் ஏற்றுக்கும். இந்த கட்சியை ஏற்றுவோம். அதாவது அந்த தண்டனைனாக்க அவர் தண்டிக்கப்பட்டதுங்கிற அந்த நீதியை இருக்குல்ல, அந்த நீதியை வந்து கட்சி ஏற்றுக்கும். சரி, தண்டிக்கப்பட்ட பிறகு இவங்களை கட்சி இவங்களை வந்து நடவடிக்கை அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பிறகு அவங்கள்ட்டே கேட்பாங்க, இப்படி உங்கள் மேலே ஒரு தண்டனை வந்திருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற நீதிமுறைகளில் அதை டீல் பண்ணிக்கலாம். ஆனால் அவர்கள் வந்து கட்சிக்கு வர்றாங்க, அவங்க மட்டும் அல்ல. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய மைய பகுதியே அப்படியே கரைஞ்சி கூட்டம் கூட்டமாக இங்கே வருது. நம்ம சனிக்கிழமை வந்துகிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டாரு. அதோடு சேர்ந்து இவங்களும் வர்றாங்க. இவங்க மட்டும் அல்ல, இவங்களை போய் பார்த்து பேசி பிடிக்கல. அதே போல் நான் என்ன கூட கேட்டாங்க, நீங்கள் போய் முதலமைச்சரில் போய் சேருங்களேன்னாரு. நான் சொன்னேன், கொள்கை பிடிச்சிருக்கு போகிறேன், சேர்ந்துட்டாக்க எப்போ வேணாலும் முதலமைச்சரை பார்க்கலாம். அது வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் இல்லை, முதல்வரை பார்த்து தான் நான் சேருவேன் அப்படிங்கிறது வந்து இருக்கு பாருங்களேன். அது வந்து அது அவ்வளோ முக்கியமாக எனக்கு தோணலை. அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, அவருடைய உருவாக்கத்தில் இவ்வளோ பெரிய அரசு வந்திருக்கு அப்படிங்கிற போது நான் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் மற்றவங்க எல்லாரும் அவரை பார்த்து தான் சேருவேன், அவரை பார்த்து தான் சேருவேன் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு இல்லை, நான் வந்து அவங்க சேர்ந்துட போகிறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர் முன்னிலையில் யாரும் சேரலை. ஆமாம், சேர்ந்துட்டுருக்காங்க, அப்புறம் போய் பார்த்துருக்காங்க, அது வேறு விஷயம். அப்போ ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முந்தி இருந்த நடவடிக்கைகள் இதுலேயும் பார்க்கலாம். அவங்க வந்து குற்றம் செய்தாலோ செய்யலையோ கட்சிக்கு வெளியில் அதிமுகவில் இருக்கும்போது அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. அவங்க வந்து விரும்பி வர்றாங்க ஒரு கட்சிக்கு. விரும்பி வர்றபோது பல்லாயிரக்கணக்கான மக்களோடு அவங்க வர்றாங்க. இவங்க மட்டும் வரல, பல்லாயிரக்கணக்கான மக்களோடு வர்றாங்க. அந்த மக்கள் வந்து 100க்கு 90% பேர் ஊழலற்றவர்கள், ஒரு கிரிமினலோடு சம்மந்தப்படாதவங்க, ஏதாவது ஒரு அரசியல் மூலமாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவர்களோட சேர்ந்து தான் வர்றாங்க. அப்போ அதனால் இந்த எதிர்கட்சிகள் கட்டி இருக்கக்கூடிய கட்டுமானம் இருக்கு பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க இந்த ஒரு சில பாயிண்டை எடுத்து இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் மக்கள் விவாதிக்க விடாமல், அவர்களுடைய கவனத்துக்கு போக விடாமல் இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நாளைக்கே நான் சொல்கிறேன், நாளைக்கே வந்து அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால், நாளைக்கு அவங்க தண்டிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்டிக்கப்படுகிற போது அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். கட்சி நடவடிக்கை எடுக்கும். கட்சி அப்படி ஒரு நடவடிக்கை வந்தால் கட்டாயம் கட்சி நடவடிக்கை எடுக்கும். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் முக்கியமாக பேசுனது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் கொடுமை, அதாவது சிறுமிகளுக்கு குழந்தைகளுக்கு உண்டான அந்த விளாத்திக்குள சம்பவத்தெல்லாம் இது பண்ணி இதுக்கு வந்து ஸ்டாலின் தான் பொறுப்பு, முதலமைச்சர் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது மக்கள் மத்தியில் போய் வெகுவாக சென்றடைஞ்சது, அதை பார்க்க முடியும். ஆனால் விஜய் இந்த தாவேகா அரசு வந்ததுக்கு பிறகு ஒரு மாதத்தில், இப்போ 45-50 நாள் ஆகும்போது, ஒரு மாதத்திலேயே வந்து 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள் மீதான பாலியல் புகார்கள் இது பண்ணுது. இப்போ கும்மிடிப்பூண்டி, கோவை இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூலூர் இது, சிறுவைகுண்டத்தில் ஒரு பெண் வந்து இது பண்ணுது. அந்த சட்டமன்ற உறுப்பினரை தாவேகா சட்டமன்ற உறுப்பினரே காரணங்கிற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேட்டியும் கொடுத்தது. இதுக்கு பிறகும் முதலமைச்சர் விஜய் வந்து எந்த விதமான ஒரு கருத்தையும் சொல்லலை. இது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். இவங்க ஆட்சிக்கு வந்து ரொம்ப குறுகிய காலம்தான் ஆகுது. இந்திய நாடு விடுதலை பெற்ற உடனே வெள்ளக்காரன் போயிட்டான். இங்கே வந்ததுக்கு பிற்பாடு பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னாங்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னா வறுமை ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இந்த டிரான்சிஷன் பீரியட், ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுகிற போது சில நெருக்கடிகள் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இதை யோசிங்க. இதை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசலை. உதாரணத்துக்கு ஒன்று என்னாக்கா, கரண்ட்டு திடீர்னு கட்டாச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, பீஸ்லாம் பிடிங்கிட்டாம்பாங்க. இதுவும் நடக்கும். அதே போல் வந்து சில குழப்பங்களும் வரும். அதை போக்குறதுக்கு மேக்சிமம் சிங்கப்படைன்னு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. சிங்கப்பெண் அமைச்சா இருக்காங்க. கடுமையான முயற்சிகள் எடுக்கிறாங்க. கட்டமைப்பில் வந்து பெரிய மாற்றங்களை ரொம்ப சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவாங்க. நான் நினைக்கிறேன் வந்து இதுக்கு மேலே வந்து குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி எலக்ட்ரானிக் மூலமாக அவங்களை இணைக்கிறது,
அவர்கள் வந்து உடனே ஒரு ஆபத்துனா உடனே தெரிவிக்கக்கூடிய ரொம்பவும் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு அரசு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. கடுமையாக முயற்சி எடுக்கிறாங்க, அது எனக்கு தெரியுது. இந்த ஒரு குறுகிய காலத்தில் இது வந்து நடந்திருக்கக்கூடாது. அதுக்கான நடவடிக்கைகள் உடனுக்குடன் எடுக்கிறாங்க. இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து தாவேக்காவில் எவன் குற்றம் செஞ்சாங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தலைமைக்கு வந்து நிரூபணமாகுதோ தயவு தாட்சியம் இல்லாமல் நீக்குறாங்க. அப்படிங்களா? ஆமாம். இப்போவும் அமைச்சர்களுக்கு அவர் சொன்னதாக எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்னன்னா, ஊழல் மற்ற குற்றச்சாட்டுகள் இருக்குமானால் உடனடி நடவடிக்கை தான். இல்லை, இதில் அந்த நம்ம தொடக்கத்தை அந்த கேள்வியில் வச்சேன் நான் உங்களுக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, காரில் என்னை கூட்டு போய் ஒரு இதில் ஹோட்டலில் தங்க வச்சாங்க, இது பண்ணாங்க எல்லாம் சொல்லிட்டு, நான் வந்து ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் பேரை சொல்லி சொல்கிறாங்க, சரவணன். அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது, உன்னை கூட்டு வர சொன்னதே சரவணன் தான் அப்படின்னு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து யார் அந்த சாருங்கிறது வந்து பூதாகரமாக பேசப்பட்டது போல, இது மேலிடத்துக்கு தெரிஞ்சு தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த மேலிடம்னு சொல்லும்போது இதுக்கு நடவடிக்கை எடுக்கலையே, நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறீங்க. இது வந்து கட்டாயம் ஆராய்ந்து அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஆராயாமல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்வெஸ்டிகேஷன் இஸ் வெரி மச் நீடட். உங்களே ஒரு குற்றம் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க அதுக்குள்ள தகுந்த ஆதாரங்களை நிரூபிக்க, குற்றம் சுமத்துறது ஈஸி தான். அவங்க வந்து அதை வந்து இப்போ வந்து எடுத்து, அது அவர் மட்டுமல்ல, அந்த மந்திரி சபையில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் கூட தயவு தாட்சண்யம் இல்லாமல் முதல்வர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்பதை என்னுடைய நீண்ட அரசியல் அனுபவத்திலிருந்து நான் உணர்கிறேன். இப்போ ஒன்று எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இதே சிவப்பு துண்டு போட்டு தான் தாவேக்கால போய் சேர்ந்தீங்க. அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா படத்தை சட்டையில் வச்சு தான் இது பண்ணுறாங்க. எல்லாருமே அந்தந்த ஐடியாலஜி அந்த என்னென்ன வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து சேர்றாங்க. இது வந்து ஒரு டாக்டிக்ஸாக விஜய் பயன்படுத்துகிறாரா? அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா நீங்கள் சிவப்பு துண்டோடு வரும்போது கம்யூனிஸ்டில் இருக்கும், நம்ம போனாலும் நம்மளுடைய அந்த சித்தாந்தம் நம்ம ஐடியாலஜி இழக்க வேண்டியதில்லை, தாவேக்காவில் போய் சேர்ந்தாலும் அப்படிங்கிற மாதிரி, அதிமுகலேருந்து வந்தாலும் திமுகலேருந்து வந்தாலும் மற்ற கட்சிகளில் வந்தாலும் அவங்கவுங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அவங்க தலைவர் படத்தை வச்சுட்டு வாங்க அப்படிங்கும்போது அங்கிருந்து வரதுக்கு உண்டான ஆட்களோட எண்ணிக்கையை பெருக்கிறதுக்காக விஜய் வந்து ஒரு தந்திரமாக கையாளுறாரான்னு ஒரு பேச்சு இருக்கு. நீங்கள் ஆற்றில் புது வெள்ளம் வரும், அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நொங்கும் நுரையுமா, மரங்கள் ஒடிஞ்சு அதில் கிடக்கும், கனிகள் இருக்கும், காய்கள் இருக்கும், எல்லாம் வரும். அதான் புது வெள்ளம். ஆனால் உடனடியாக மழை பெஞ்சு வர்றபோது அந்த புது வெள்ளம் வரும். அந்த புது வெள்ளம் வந்து பல இடங்கள்லேருந்து வரும். ஒரு இடத்துலேருந்து அது வந்து பயிரிட்டு கொண்டு போய் நடுறது மாதிரி கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இவ்வளோ பெரிய மக்கள் ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய ஊழல் அல்லது லஞ்சம் அல்லது இருக்கிற கட்சிகளின் மீது ஏற்பட்டிருக்கிற அவநம்பிக்கை, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது என்கின்ற ஒரு பெரும் மழை பேஞ்சு அந்த பெரும் மழையில் ஒரு பெரும் வெள்ளம் வந்து, அந்த வெள்ளம் வந்து இப்போ வந்திருக்கு. அதான் நம்ம கண் முன்னால் தெரியுது. அதில் எல்லாம் வரலாம், மலையிலேருந்து ஒரு பழம் வரலாம், இங்கேருந்து இன்னொன்று வரலாம், எல்லாம் வருது. எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது தெளிவடையும் தண்ணி. அது தெளிவடைகிறது மட்டுமல்ல, அதை வந்து தேர்ந்த விவசாயி அல்லது தேர்ந்த நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, தே வில் டூ சேனலைசிங். அதை ஒரு இடத்துல டேம் கட்டி அந்த தண்ணியை பிரித்து அந்த ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. இப்போ இது ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளம். அந்த வெள்ளம் இன்னும் முடியல, லட்ச லட்சமாக வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கான். அது வந்து கரை புரண்டு ஓடுது தண்ணி. பாவம் நம்ம பொதுச் செயலாளர் வந்து புஷி ஆனந்த், அதே போல் அமைச்சர் ஆதவ், இவங்களுக்கு துண்டு போட்டே மாளாது போல் இருக்கு. அவ்வளவு கூட்டம் திணறுது. இல்லை என்ன சொல்லணும், கரை புரண்டு ஓடுது, கரையை உடைச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு இருக்கு. கரை புரண்டு ஓடுது, பள்ளத்தை நோக்கி தான் வருது. அதனால பெருசாக உடைச்சிடாது. அது தன்னுடைய திசையை தேர்வு பண்ணிக்கிட்டு தான் போகுது. அதை வந்து சேனலைஸ் பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரி உடைக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கழிவுப் பொருட்கள் வந்து கலக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதை ஒழுங்கமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த ஒழுங்கமைக்கிற வேலையை முதல்வர் விஜய் அவர்கள் முன்னெடுப்பார்கள். அதை ஒழுங்கமைக்கக்கூடிய வேலையில் தமிழக மக்களே பங்கேற்க வேண்டும். என்னுடைய பாயிண்ட் இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கட்சியை நான் தேர்வு செய்ததுக்கு ஒரு காரணம் வந்து, இந்த கட்சியில் மக்கள் பங்கெடுத்து ஜனநாயக நடவடிக்கைகளை செய்ய முடியும். திமுகவிலையோ அதிமுகவிலையோ மற்ற இதுலேயோ மக்கள் நேரடியாக பங்கெடுத்து எதையும் செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு சிஸ்டம்.
அது ஒரு வளையத்தை போட்டு வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பெட்டிஷன் போட்டு நிற்கலாம். அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதில் போய் காத்து எனக்கு என்னது வேணும்னு கேட்கலாம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டும் இதனுடைய நேச்சர் ஆஃப் த கவர்மெண்ட், இது இயல்பிலேயே இது வந்து வேற ஒன்றுலேருந்து பிறந்தெல்லாம் வரல. ஆமாம், சுயம்பு லிங்கம்பாங்கள்ல, இயல்பாக தோன்றியது அப்படிம்பாங்க. அதுதான் சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. அதுபோல் அதிமுக கட்சி திமுகவிலேருந்து உடைஞ்சுது, திமுக திகாவிலேருந்து உடைஞ்சுது, காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல கட்சிகள் உடைஞ்சுது. ஆனால் தாவேகா எந்த கட்சியிலிருந்துலாம் உடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மக்களிடமிருந்து பிறந்து வளர்ந்த ஒன்று. அதில் இருக்கிற குறைபாடுகள் இருக்கும் கொஞ்சம், ஆனால் அந்த குறைபாடுகளை எல்லாம் மாற்றக்கூடிய கால பொருத்தப்பாட்டோட அது வர்ற போது மாற்றங்கள் கட்டாயம் நடந்துச்சு. நிறைவாக ஒரு கேள்வியா, சமூக வலையம் சோசியல் மீடியாவை வந்து இன்னைக்கு அந்த இதுதான், அந்த காலம் தான் இது. அந்த சோசியல் மீடியாவை யார் திறம்பட கையாளுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. டேட்டா பேஸ் இதுங்கிறது முத கொண்டு சொன்னீங்க. தேர்தலுக்கு முன்னாடி குறிப்பாக சொல்லணும்னா, விஜய் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சமூக வலைதளங்களை வந்து வலைதளங்களில் விஜயினுடைய அந்த இது வந்து அதிகமாக காட்டப்பட்டது. சோசியல் மீடியா திறந்தாலே விஜய் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்சி, தாவேக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதே சோசியல் மீடியாவில் இந்த அரசாங்கத்தை பற்றி அதிகமான குறைபாடுகளும் குற்றச்சாட்டுகளும் வர்றதை பார்க்க முடியுது. இந்த கேள்வியோடு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ சில பேர் வேணும்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சியை. வேறு அதுக்கு தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களே 6 மாதத்தில் நான் அதை போயிடும் அப்படின்றார். அது ஒரு சர்வாதிகாரத்தின் குரலாக நான் கருதுகிறேன். அது ஒரு ஜனநாயகத்தின் குரலாக நான் கருதவில்லை. அது மாதிரி ஒரு செக்ஷன் வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டுன்னு வர்றபோது அதனால் பெரிய ஆட்கள் பாதிக்கப்படுறவங்களாம் என்ன பண்ணுறான், ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவனுங்க அந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக பல செயல்களை செய்கிறாங்க. இன்னும் சில பேர் நியாயமாகவே ஒரு டெமோக்ரஸி, அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே குறை இருக்குது இங்கே குறை இருக்குங்கிறாங்க. இந்த நியாயமாக சொல்கிறவங்கள வந்து இந்த அரசாங்கம் தவறாக நினைக்காது. ஏன்னா ஒரு பெரிய நாட்டில் பல குற்றங்கள் நடக்குது. எல்லா குற்றங்களும் முதலமைச்சருக்கோ அல்லது அமைச்சருக்கோ அரசாங்கத்துக்கோ தெரியுங்கிறது இல்லை. அந்த குற்றங்களை எல்லாம் தெளிவுபட எடுத்து சொல்ல வேண்டியவர்கள் யார் என்றால் மக்கள் தான். அப்போ மக்களுக்கு ஜனநாயகத்தில் ஒரு பங்கு இருக்கணும். அந்த பங்கு செய்கிறாங்க. அது வந்து மிகவும் பாராட்டுக்குரியது. ஆனால் வீழ்த்த வேண்டும் என்று மறைமுகமாக நின்று சூழ்ச்சி செய்கிறவர்கள் மிக மோசமாக அம்பலப்படுவார்கள். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக வலைதளங்களில் வைக்கக்கூடிய கவனப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் என்பது, ஒரு ஜனநாயக செயல்பாடுகள் என்பது, இந்த அரசாங்கத்தை மேலும் தூய்மைப்படுத்துவதற்கு, தூய அரசாங்கத்தை மேலும் தூய்மைப்படுத்துவதற்கு, மக்கள் தான் எங்கே தூய்மை குறைஞ்சிருக்கு, எங்கே கலப்படம் வருதுங்கிறத சொல்லக்கூடியவங்க. அவர்களுடைய கருத்துக்கள் வர்றபோது இந்த மாற்றங்கள் ரொம்ப சிறப்பாக வருங்கிறத நான் நினைக்கிறேன். உங்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பல கேள்விகளுக்கு வந்து ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக நன்றி. நன்றி, வணக்கம்.